பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். பல கடமைகளை குறித்து உங்களுக்கு பேசி வருகிறேன். தகப்பனுடைய கடமை அல்ல, மிக அழகா எழுதி வச்சிருக்கார். ஏன்னா ஏதோ ஒரு பிள்ளைய பெற்றோம் வளர்த்தோங்கிறது மட்டும் இல்லை, நல்ல கல்வியை கொடுக்கிறது மட்டும் இல்லை, அந்த பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமையும் ஒரு தகப்பனுக்கு உண்டு, ஒரு தாய்க்கு உண்டு. உங்க வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது மறக்கவே கூடாது. என்ன பிரதர், உங்க பைபிளை கையில் எடுத்துக்கங்க. எதுக்கு பிரதர், நான் சொல்றது சரியா இருக்கா தப்பா இருக்கா வெரிஃபை பண்றதுக்காவது எடுங்க. யாத்திரையாகமங்களின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை கையில் அப்படி எடுத்துக்கிறீங்களா? எல்லாரும் சேர்ந்து எடுத்துக்கிறீங்களா? இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் மேல்மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் மேல்மிக ஸ்தோத்திரம். பாவத்திலே மாடும் பாவியை மீட்க ஆறிலில் வந்தவை நாமமது. பாவத்திலே மாடும் பாவியை மீட்க ஆறிலில் வந்தவை நாமமது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது, பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் மேல்மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் மேல்மிக ஸ்தோத்திரம். பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது, உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் மேல்மிக ஸ்தோத்திரம். வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த, வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமது. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே, நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் மேல்மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் மேல்மிக ஸ்தோத்திரம். எல்லாம் எடுத்திருப்பீங்க. யாத்திரையாகமும் 21ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. அவன் வேறொரு
பெண்ணை கொண்டானாகில் சரி, இவளுக்குரிய அன்ன வஸ்திர விவாக கடமை ஆகிய இவைகளில் குறைவு செய்யாமல் இருப்பானாக. ஒருவேளை இன்னைக்கு இருக்கிற மனுஷனுக்கு ஒன்று பத்தலை, இன்னொன்று கொண்டாடினாலும் சரி, அதுக்கு இந்த வேதம் பதில் சொல்லுது. ஆனால் ஒரு நாள் அப்படிப்பட்ட காரியத்தை அனுமதிக்கக்கூடாது. எனக்கு அன்பாருடைய கடமை என்ன தெரியுமா? ஒரு புருஷனாக இருக்கலாம், தகப்பனாக இருக்கலாம், அன்ன வஸ்திர விவாகம். இன்னைக்கு தகப்பனுடைய கடமை பிள்ளைக்கு இந்த மூணையும் கொடுக்கணும். அதுக்காக இன்னைக்கு சொல்லக்கூடாது பிள்ளைகிட்ட போய் உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சு, இது கடமைங்க. பிள்ளைய பார்த்தா படிக்க வைக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம சொல்ல முடியும், நான் பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கினேன். பிள்ளைகளை வளர்க்கணும், ஆளாக்கணும். அவங்க விரோதமாக கலகம் பண்ணாங்கன்னா அது அவங்க செய்ய வேண்டிய கடமையை தவறுறாங்க. நீ செய்ய வேண்டிய கடமை என்ன செய்யணும்? செய்யணும். உன்னை நம்பி ஒரு பிள்ளையை கர்த்தர் கொடுத்துருக்காருல, 2 பேருக்கும் ஒரு சந்தோஷமா அன்னைக்கு பிள்ளையை தூக்கி ஆண்டவர் கொடுத்தார். கற்பத்தின் கனி கர்த்தரால் கொடுக்கப்படுகிற சுதந்திரம். அந்த பிள்ளையை என்ன செய்யணும்? எப்படி வளர்க்கணும் தெரியணும். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே மிக அழகாக பாருங்க, மனோவாவுடைய மனைவிக்கு சொல்லி கொடுத்தார். நீ எப்படி இந்த பிள்ளையை வளர்க்கணும், ஒரு தரம் இல்லை, திரும்பி கேட்டபோது 2வது தரம் சொல்லி கொடுத்தார். எப்படி வளர்க்கணும்? அந்த பிள்ளை தெய்வ பயத்தோடு வளர்க்கணும். அவன் எப்படி இருப்பான், அவனுக்கு என்ன பேர் வைக்கணும், எல்லாத்தையும் ஆண்டவர் அவனுக்கு எழுதி கொடுத்தார். எனக்கு அன்பாருடைய இந்த சிம்சோன் எப்படி இருக்க வேண்டியது, அவனை எப்படி வளர்க்க வேண்டியது ரொம்ப அழகாக அந்த மனோவாவுடைய மனைவிக்கு தரிசனமாகி மலடியாக இருந்து அவளுக்கு தரிசனமாகி கர்த்தர் சொல்லி கொடுத்தா. புருஷன் அப்போ இல்லை. அவனை திரும்பி போய் புருஷனை கூட்டிகிட்டு வந்து ஒருத்தர் சொன்னார், அவர் திரும்பி வந்து சொன்னால் அப்படியே சொல்லி கொடுத்தார். எனக்கு அன்பானவர்களே, பிள்ளைகளை வளர்ப்பதற்கு நமக்கு 2 பேருக்கும் பங்குண்டு, 2 பேருக்கும் கடமை உண்டு. தாய் சொல்ல, நான் 10 மாதம் சுமந்தேன், அது கடமை. ஒவ்வொரு பெண்ணுக்கும் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம், அதை கட்டாயம் யாரும் மறுக்கவும் முடியாது, மாற்றவும் முடியாது. ஆனால் அந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்தில் வளர்க்கணும். பிள்ளையானவனை நடத்த வேண்டிய விதத்தில் நடத்து. அவன் முதிர் வயதிலும் அதை விட்டு விடாது இருப்பான். ஏன்னா 5ல் விளையாது, 50ல் என்ன செய்யாது? விளையவே விளையாது. ஆரம்பத்தில் வளர்த்தா தான். எனக்கு கண்வாலே செடிகளில் கூட சொல்லுவாங்க, சிலதை ஒடிச்சு வளர்க்கணும், சிலது என்ன செய்யணும், இலைகளெல்லாம் கட்டி தண்டை வெட்டி வளர்க்கணும்பாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு முறை இருக்குது. பிள்ளை எப்படி வளர்க்கணும்? ஆமாம், அதுக்காக போட்டு அடி நடிச்சிடக்கூடாது. கண்டிக்க வேண்டிய முதத்தில் பெரம்பை கையாளதவனோட பெரம்பை தூக்கிடக்கூடாது. மனுஷனுக்கு கண்டிக்கிற வேலை இருக்குது. இன்னைக்கு அப்பா மாதிரியாக இருக்கணும், அப்போ தான் பிள்ளை அப்படி இருக்கும். ஒரு சமயத்தில் ஒரு வீட்டில் ஒரு பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தான். போயிட்டு வந்தவன் நினச்சிட்டான், பக்கத்து பையன் இருந்த ஒரு பேனாவை தூக்கிட்டு வந்துட்டான். அப்பா கேட்டார், டேய் டேய் என்னப்பா இந்த பேனா எதுடா? பக்கத்து வீட்டு பையன் பையில இருந்து எடுத்துட்டேன். நாய் திருடுறது நல்லதா? தப்பு. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? களவு செய்யாது இருப்பாயாக. நாளைக்கு உனக்கு அப்பா வேணுங்கிற பேனா கொண்டு வரேன், நாளை காலையில் போனோன்னு அந்த பையன் மன்னிப்பு கேட்டு அந்த பேனா என்ன செய்யணும்? கொடுத்துடணுன்னார். சரி, பையன் அப்பா சொன்னபடியே கேட்டு அடுத்த நாள் போய் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒப்புரை வாங்கி கொடுத்துட்டான். சாயந்தரம் அப்பா பேனா வாங்கிட்டு வந்தார். பேனா கொண்டு வந்தார். பையில் நிறையா போட்டு கொண்டு வந்துதா 10-15 பேனா இருக்குது, எது வேணுமோ எடுத்துக்கோ. பையன் கேட்டான், என்னப்பா ஒரு பேனா கூட கவர் இல்லையாப்பா, தனித்தனியாக வெறும் பேனாவை கிடக்கு, ஏன் எந்த கடையில் இப்படி விற்கிறாங்கன்னா? கடையிலையா? நான் எதுக்குடா கடையில் வாங்குகிறேன், எங்கள் ஆஃபீஸில் கிடக்கு எல்லா பேனா, அதில் ஜாரல்ட்டு வந்தேன். அப்போ பையன் கேட்டான், எப்பா என்னையே சொன்னியே, நீ இப்படி இருக்கலாமா? என்னை சொல்லக்கூடிய களவு செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் எனக்கு மட்டும்தான் சொன்னாரா, உனக்கு சொல்லலையா? அப்போ தான் அவருக்கே வந்துச்சு, ஆமாம் நாம செய்யக்கூடாது. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். பாருங்க, ஒரு மனுஷன் எப்படி இருந்தான்? ஒசியா ராஜா 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம்
4வது வசனத்தை வாசி. அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஏன்னா அப்பா எப்படியோ, நம்ம நாட்டில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தாயை போல பிள்ளை நூலை போல சேலம்பா. ஆனா தகப்பன் எப்படி இருக்கணும்? அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்க பழமொழி சொல்லுவோம். அப்ப நம்ம அப்பா யாரு? ஏசப்பா எப்படிப்பட்டவரு? யாரையாவது கடிந்து கொண்டவரா? யாரையாவது தள்ளி விடுறவரா? இல்லை யாரையாவது ஆகாதுன்னு சொல்றவரா? ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லை கூட மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுகிறவர் அவர். அப்ப அந்த வித்து நமக்குள் இருக்குமானால் நாம் இன்னைக்கு செய்ய வேண்டிய கடமை மறக்கலாமா? அவர் தன் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமை மறந்தாரா? யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். சிலுவையில் வேதனை, ஏன்னா ரத்தமெல்லாம் போயிடுச்சு. கல்வாரி மாமலை மே கை கால்கள் அணிகளா கடவப்பட்டவரா கத்து தொங்க கல்லை. கல்வாரி மாமலை மே கை கால்கள் அணிகளா கடவப்பட்டவரா கத்து தொங்க கல்லை. குரோசில் வேதனையும் சீர்கசில் முள்முடியும். குரோசில் வேதனையும் சீர்கசில் முள்முடியும். குரோதி செல்வதும் ஓரோக்கி தென்மனதை. கல்வாரி மாமலை மே கை கால்கள் அணிகளா கடவப்பட்டவரா கத்து தொங்க கல்லை. கர்த்தரில் தமதே சத்தியம் நிலம்பி பக்தியுடல் எழுப்பி போத்தம் செய்வேன் அவரை. எல்பாவும் நீக்கியதே எல் கேடு ஓடியதே. பாவம் நீங்கியதே எல் கேடு ஓடியதே. சந்தேகம் மாறியதே சந்தோஷம் பொங்கியதே. கல்வாரி மாமலை மே கை கால்களா கடவப்பட்டவரா கத்து தொங்க கல்லை. ஒரு பக்கம் வேணும், எல்லாம் கைகளில் காணிகள் கால்களில் ஆணி. நம்ம எல்லாத்துக்கும் பாடுறோம். கைகளில் கால்களில் ஆணிகள் கடவ உள்முடிப்பன் சில சில சூடிட. கைகளில் கால்களில் ஆணிகள் கடவன் கடுமுள் முட்டிப்பன் சில சிலில் சூடிட. கந்தையும் பிள்ளையும் வேதனை அசகித்தான் சொந்தமான ரத்தம் சிந்தினார் உனக்கா. கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே. ஏழை மலு உருவை எடுத்த ராஜன் உன்னை நிற்கிறார். ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே.
ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. யாராவது இந்த வேதனையில் தாயை நினைக்க முடியுமா? கற்பனை பண்ணி பாருங்க. கையில் ஆணி சிலுவையில் வச்சு அரைஞ்சாச்சு, காலில் ஆணி அரைஞ்சாச்சு, போட்டு வர்ற வழியெல்லாம் போட்டு அடி அடி நடிச்சு இருக்கிற ரத்தமெல்லாம் சோர்ந்து போய் தாகல் தாகல் கத்துற அளவுக்கு வந்தாச்சு. சிலுவையில் தொங்கிட்டு இருக்கார். அதில் ஒரு பக்கம் அந்த ஆணி, ஒரு சின்ன புண்ணு இருந்தால் எல்லாம் வலி வலிக்குது. ஆனால் அவருக்கு காணி கையை விட்டு எடுக்கவும் முடியாது, அதை விட்டு கீழே வரவும் முடியாது. அந்த நேரத்தில் கூட தன் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமை அவர் மறக்கலை. என்ன செய்தார்? யோவான் 19:25 பாருங்க. இயேசுவின் சிலுவையின் அருகே, இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும். ஏன்னா அநேக தூரத்தில் போய் நின்று மாரில் அடிச்சுக்கிட்டாங்க, பக்கத்தில் ரொம்ப பேர் நிற்கலை. யூதாஸ் காரியத்தை ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்பட்டார்னு அறிந்த உடனே நாண்டு கொண்டு சாக போயிட்டாங்க. மற்ற சீசன்லாம் தூரத்தில் நின்று பார்த்துருப்பாங்க, சிலர் கதவை கூட திறக்காம இருந்தான். ஆனால் பக்கத்தில் அதாங்க பெத்த மனம் இல்லையா? அவர் சிலுவையின் அருகே அவருடைய தாய். ஏன்னா அந்த சிலுவையில் பொல்லாவுலக சிற்றில் மக்கள் எல்லாம் அழியுமாயே, பொல்லாவுலக சிற்றில் மக்கள் எல்லாம் அழியுமாயே, காணாலிலையான சந்தோ கோவில் கத்தாவின் அன்பை காணாலிலையான சந்தோஷ பூமி கத்தாவின் அன்பை சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடி நதி போலவே ஆயில்லதே நம்பிக்கை சுவந்தை வா, நம்பிக்கை சுவந்தை வா. மனித ஜாதிகளை பாசமாய் மீட்க வந்தார், மனித ஜாதிகளை பாசமாய் மீட்க வந்தார், பாவ பரிகாரி கர்த்தர் இயேசுநாதன் பாவமெல்லாம் சுமந்தார், பாவ பரிகாரி கர்த்தர் இயேசுநாதன் பாவமெல்லாம் சுமந்தார், சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடி நதி போலவே பாய்கின்றதே நம்பி இயேசு வந்தை வா, நம்பி இயேசு வந்தை வா. ஐயா, வேதனை ஒரு பக்கம், பரியாசம் ஒரு பக்கம். எப்போ அந்த சிலுவையில் வேதனை தொங்கிக்கிட்டு இருக்க நேரம் தாய் சுமந்ததை நினைக்க முடியுமா? 10 மாதம் சுமந்த நினைக்க முடியும். ஆனால் அந்த கடமையை செய்தார். அருகே இருந்த தன் தாய், வாசிங்க, அவருடைய தாயின் சகோதரி கிளையொப்பா மரியாளும் மகதலேனா மரியாள் தான் அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டவள். லூக்கா 7:41 அன்னைக்கு பரிசேயர்ட்ட சொன்னாரு, இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது காரணம் இவள் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தவள். இந்த மகதலேனா மரியாள் அங்க நிக்கிறா. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பான சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன்.
என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டு பொறுப்பு சிலுவையில மறைந்த பல பூக்கள்ல பொறுப்பை நிறைவேற்றினார். இன்னைக்கு எத்தனை பிள்ளை தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை செஞ்சிருக்கோம். தீமோத்தேயுவில் வாசிக்கிற பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மை செய்ய, அது எத்தனாவது அருமையாக வாசிக்க போன்று தீமோத்தேயுவா மிக அழகா எழுதி வச்சிருக்கார். பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மை செய்ய 5:4 விதவையானவளுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேத்திகளாவது இருந்தால் இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவ பக்தியாய் விசாரித்து பெற்றார் செய்த நன்மைகளுக்கு. பெற்றார்னா யாரு? 2 பேரே அடங்குது. தகப்பனையும் தாயையும் 2 பேரும் தான் பெற்றாங்க. மாதா பிதா குரு தெய்வம். அதனால பெற்றார் செய்த நன்மைகளுக்கு 2 பதில் நன்மை செய்ய கற்றுக்கொள்ள வேணும். அது நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியமுமாய் இருக்கிறது. அதனால பிள்ளைகளுக்கு கடமை உண்டு. பெற்றார் வயது முதிர் காலத்துல அவங்கள பராமரிக்கணும். இன்னைக்கு எத்தனை வீட்டில் பிள்ளைங்க வேலை கிடைச்ச பிறகு பராமரிக்க. அன்னைக்கு ஒரு அம்மா சொன்னாங்க, பிரதர் 3 மாதம் என் பையன் வீட்டுக்கு வந்தான் பிரதர். அவன் மாமியா வீட்டில் உட்காந்துருக்கா. கடைசி நாள் சொல்கிறான், ஏம்மா டைமே இல்லாமல் போச்சுமா, அடுத்து ஒரு 3 வருஷம் 5 வருஷம் கழித்து வருவேன், அப்போ உடனே பார்க்குறேன். அதுக்குள்ளே அவள் இருப்பாளோ இல்லையோ. அந்த அம்மா அதுதான் சொன்னாங்க, நான் சொல்லலை. அவங்க நான் எனக்கு இப்போவே 80 வயசு ஆச்சியா, அவன் 3 வருஷம் வர்றதுக்குள்ளே நான் எங்கே இருக்கணும்? எனக்கு அன்பானவர்களே, நல்ல கவனிக்க. செய்ய வேண்டிய கனத்தை கட்டாயம் மறக்கக்கூடாது. உன் தகப்பனை தாயை கனம் பண்ணுவாயாக. எதுக்கு? உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு. உன் வாழ்க்கையில் சுகத்தோடு இருக்கணும், பலத்தோடு நல்லா இருக்கணும்னு நினச்சினா கடமை. தகப்பனை தாய் என்ன செய்யணும்? கனப்படுத்தணும். ஏன்னா அந்த காலத்தில் அம்மா கொஞ்சம், நான் சொல்லக்கூடாது, கொஞ்சம் கலோக்கியலாக இருந்தாலும் யோசிச்சு பாருங்கள். வாணி வடித்தா கூட தாய் தொடச்சு, மூக்கில் சளி வந்தால் அவள் வாயில் உறிஞ்சி, கொஞ்சம் கற்பி யோசிச்சு பாருங்க, செய்ய முடியுமா? சில நேரங்களில் நம்ம அதை நினச்சி பார்த்தா கூட செய்ய மாட்டோம். தாய் அப்படி அந்த பிள்ளைக்கு மூக்கில் சளி சீந்தம்ல உறிஞ்சி எடுத்திருப்பா. 10 மாதம் ஒரு சுமையை இறக்கி வச்சா கூட ஒரு மனுஷனுக்கு உண்டு. ஆனால் அவன் சுமையை எங்கே இறக்கி வைக்க முடியும்? எத்தனையோ சத்தம் கேட்கும், ஆனால் அவளுக்கு தூக்கம் கிடையாது. குழந்தை சத்தம் கேட்டவுடனே எந்திரிச்சு ஓடி போய் அதை ஆட்டி தூக்கி என்ன வேணும்னு பார்த்து, ஒரு ஈயர்ம்பு அடிச்சிடாம என்னன்னு புரியாட்டா கூட அந்த பிள்ளைக்கு என்னன்னு கண்டுபிடிக்க பரும்பாடுபட்டு, அதுக்கு சளி பிடிச்சா இவன் சாப்பிடாம இருந்து, ஏன்னா பழைய சோறு சாப்பிட்டா பால் தனியாக வச்சுக்கோம், குடிக்க சளி பிடிச்சிடும். அவ்வளோ பாதுகாப்பாக வளர்த்த அந்த தகப்பன் தாய். தகப்பன் எப்படி தோளில் தூக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கு, தூக்கம் வராட்டா தோளில் தூக்கி போட்டுக்கிட்டு நடக்கிறான். சில நேரம் பள்ளிக்கு போகும்போது கொண்டு விட்டுட்டு காலையில் ஸ்கூலுக்கு போய்விட்டு திருப்பி சாயந்தரம் ஐயா பிள்ளை வந்துரு ஓடுறான். எதுக்கு? கடமை ஐயா, கடமை. கடைசியில் இதை போய் நான் உன்னை இப்படிலாம் தூக்கலாம் செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் நான் செய்ய வேண்டியதை கடமை செய்தேன். தொலைக்காட்சியில் கேட்கிறவர்களே, பார்க்கிறவர்களே, எத்தனை பேர் இன்னைக்கு தான் பிள்ளைய நினச்சி கண்ணீர் வடிக்கிற தாய்மார்களே. ஒரு காலத்தில் என் பிள்ளை எப்படியெல்லாமோ என்னை வச்சிருப்பான்னு நினச்சையா, என்னை நினைக்கிறது கூட இல்லைன்னு எத்தனையோ பேர் ஃபோனில் சொல்கிறீங்க. ஆனாலும் ஒரு வார்த்தை சொன்னீங்க, எங்கே இருந்தாலும் சரி அவன் நல்லா இருக்கட்டியா, ஜெபம் பண்ணுங்க. பெற்ற பிள்ளைகளே, உங்கள் தகப்பன் தாய்க்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்க. இயேசு சிலுவையில் கூட அதை மறக்கவே இல்லை. அவர்தான் நமக்கு மாடல். ஒரு சமயத்தில் கேட்டார், தகப்பன் தாய் தேடும்போது ஏன் என்னை தேடினீங்கன்னாரு. ஆனால் அதே சமயத்தில் அந்த பொறுப்பு அவர் மறக்கலை. கடமை. அப்பிரயோஜனமான ஊழியக்காரன். நாம் செய்ய வேண்டிய கடமையை கட்டாயம் செய்யணும். தொலைக்காட்சியில் கேட்கிறதோடு விட்டுறாம. இதுவரைக்கும் உங்கள் தாய் தப்பனை கவனிக்காமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து இன்னையிலேருந்து கூட்டு விசாரிங்க.
அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை கொடுங்க. நிச்சயமாக அது கடவுளுக்கு பிரியமான காரியம். இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் வாழ போகிறோம். நாம் செய்ய வேண்டிய கனத்தை செய்யணும். கடமையை செய்யாமல் போயிட்டா அங்கே போகும்போது ஆண்டவர் கேட்பார், உன்னை பெற்றவங்களுக்கு எதாவது நன்மை செஞ்சியாப்பா? இல்லை. அடப்பாவி, நீ எங்கே போகும் பாரு. நம்ம அந்த நிலைக்கு தள்ளப்பட்டுறக்கூடாது. தொலைக்காட்சியில் பார்க்கறதோடு விட்டு நம்ம ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சி தினந்தோறும் தடையில்லாமல் வரணும். ஒவ்வொரு நாளும் தடையில்லாமல் வருவதற்காக செய்வீங்க. அதன் தேவைகள் சந்திக்கப்பட செய்வீங்க. எங்களுடைய ஆலயத்தில் கூட இப்போ பார்வையற்ற பெண்கள், அதாவது சகோதரிகள் எத்தனையோ பேர் வயது முதிர் காலத்தில் இருக்காங்க. சில தள்ளிவிடப்பட்டவங்களும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்டவர்களும் கூட கடைசி காலத்தில் கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு அவர்களை யார் தள்ளி விட்டாலும் சரி, தள்ளிவிடக்கூடாது. அதுக்காக ஒரு இடத்த கட்டி வரோம், ஒரு இல்லத்தை. இதன் சதுரடி 2300 ரூபா, 700-800 சதுரடிக்குள்ளே கட்ட போகிறோம். நீங்களும் கர்த்தர் ஏவினால் 1 சதுரடி 2 சதுரடி தாங்கலாம். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களை ஒரு உணவு கொடுக்க, ஏன் இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் நல்ல உங்களுக்கு துணிமணிகள் கொடுக்க உதவலாம். ஆனால் திரும்ப சொல்ல கட்டாயம் இல்லை, விசனமாய் அல்ல, கர்த்தர் ஏவினால். எப்படி வருது நாங்கள் தொடர்புள்ள இதில் 2 நம்பர் வருது பாருங்கள். இதில் ஜிபே, ஃபோன்பே. ஏன்னா இப்போ தான் டீ கடை போனாலும் ஜிபே, சாப்பிட போனாலும் ஜிபே, எதில் எடுத்தாலும் இருக்கேன். நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை கணக்கு வைக்கணும் பிரதர், என்கிட்ட கேளுங்க, வழி சொல்கிறேன். ஜபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக சொல்லலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவருக்கும் கடமை உண்டு. தகப்பன் கடமை பிள்ளைகளுக்கு அன்ன வஸ்திர விவாகம். தாயின் கடமை சுமந்ததோடு நிக்கல, அந்த பிள்ளை வாழ்வதை பார்த்து ஆனந்தப்படக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தர் கொடும். வாழ்ந்திருக்கும் போது தன் பெற்றோரை நினைக்கக்கூடிய பிள்ளைகளை கொடும். ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகபலத்தை தாரும். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். பல நாட்கள் தீராத வியாதியில படுத்திருக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒண்ணுமே இல்லை, ஒரு சின்ன புண்ணு மாதிரி வந்துச்சு, ஐயோ ஆறவே இல்லை, எனக்கு இன்னைக்கு காலை எடுத்து வைக்க முடியல, காலை ஊண்ட முடியல, கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். சுகர்ல ஐயோ ஒரு காலையை இழந்து நிற்கிறேன், இனி எப்படி வாழ போறேன் கலங்கி நிற்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்திலும் சந்தோஷம், சமாதானம், அன்பு, ஆறுதல் என் தேவன் தருவீரா. இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 98421819117
மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.